இதுக்கு மேல மறைக்க வேண்டாம். நான் போலீஸ்ல போய் எல்லா உண்மையும் சொல்லி சரணடைஞ்சிடுறேன். பெரியம்மா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. இதுக்கு மேல எப்படி மாயா பொறுமையா இருக்க முடியும்? கதிரி என்ன பாவம் பண்ணா? என் பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்த அவளுக்கு தாலி கட்டி இந்த குடும்பத்துல கெட்ட பேரு வாங்கினா. இன்னைக்கு நான் பண்ண கொலைக்கு அவனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. பெரியம்மா, இப்பவும் சொல்றேன், நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க செஞ்சதுதான் நியாயம். ஆனா கதிர் எப்படி இதுல மாட்டினான்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. அவனோட பர்ஸ் எப்படி அந்த இடத்துல இருந்து கிடைச்சது? கதிரை மாட்டி விட யாரோ திட்டம் போட்டு இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா பெரியம்மா, அவன் பர்ஸ் தொலைஞ்சு போன விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கான். அது எப்படி அந்த இடத்துக்கு போயிருக்கும்? அந்த நேரத்துல கதிர அங்க வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இங்க பாருங்க, இத வேற யாரோ பண்ணிருக்காங்க. தனா கிட்ட இருந்து கதிர பிரிக்கவோ இல்ல கதிர ஜெயிலுக்கு அனுப்புவோ தான் யாரோ பிளான் பண்ணி இத பண்ணிருக்காங்க. ஆனா ஆனா அன்னைக்கு நடந்தது நம்மள தவிர வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கோம்? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு பெரியம்மா. இந்த நேரத்துல நாம அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா கதிர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே. அவனை எப்படியாவது ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டு வந்துடலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு அவரு கதிர போட்டு அப்படி அடிச்சிட்டாரு. அது எல்லாமே நான் வாங்க வேண்டியது. பாவம் மாயா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நான் போய் உண்மைய சொன்னா அவனை விட்டுருவாங்கல்ல. பெரியம்மா, அப்படி ஒரு தப்பான முடிவை மட்டும் எடுத்துறாதீங்க. நான் வக்கீல பார்த்து கதிர ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்றேன். பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. ரவிச்சந்திரன் சார், சொல்லுங்க சார். அந்த எஃப்ஐஆர் போட்டாச்சா? எஃப்ஐஆர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். சரி, பாத்துக்கங்க. ஓகே சார். சார், கதிர் எங்க சார்? கதிர் சார், கதிர் கொலை பண்ணிருக்க மாட்டான் சார். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க வீட்டுல நடந்ததை பாத்தீங்கல்ல, உங்க பெரியப்பாவே அவர் அரெஸ்ட் பண்ண சொன்னாரு. எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவன் அப்படி பண்றவன் இல்ல சார். எவிடன்ஸோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். சார், சொந்த ஜாமீன்ல விடலாமே. எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். நீங்க பெயில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். சார், பர்ஸ் கிடைச்சதை வச்சு அவர்தான் கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்ல முடியாதுல. கார்த்திகை தேடி போய் கொலை பண்ணுவேன்னு மிரட்டி இருக்கான். அதை பார்த்த ஐ விட்னஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வேற எதுவும் பண்ண முடியாதா சார்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டேன். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். மாயா, இப்ப கதிரை பெயில் எடுக்கிறது கஷ்டம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? பயப்படாதீங்க, கோர்ட்ல கதிரை ப்ரொடியூஸ் பண்ணட்டும், அங்க ஜாமீன் எடுக்க ட்ரை பண்ணுவோம். சார், நான் கதிர் கிட்ட 2 நிமிஷம் பேசிக்கலாமா? ம். சார், சார்ஜ் ஷீட் பார்க்கலாமா? ம். ரவிச்சந்திரன் சார், சார்ஜ் ஷீட் எடுத்து வாங்க. இந்தாங்க சார். இந்தாங்க. ம். சாரி கதிர், பெயில எடுக்க முடியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல மாயா. சத்தியமா அந்த கொலையை நான் பண்ணல. நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும். நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் கதிர். ஆனா அதை யாருமே நம்பலையே மாயா. மாமா கூட என்ன ஒரு கொலைகாரன் நினைச்சிட்டாரு.
சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு கதிர். நீ எதுவும் நினைக்காத. பெரியப்பாவுக்கு நீ தனாவுக்காக என்ன செஞ்சங்கிற உண்மை தெரியாது. அது தெரிஞ்சா கண்டிப்பா அவர் உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. குடும்பத்துக்கே என்னால அவமானம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு மாயா. தானா கூட இப்ப என்ன கொலைகாரன் நினைச்சிருப்பாள்ல. அப்படியெல்லாம் இல்ல கதிர், நீ ஃபீல் பண்ணாத. எப்படியாவது நீ தப்பு பண்ணலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். எப்ப தொலைஞ்சது? அன்னைக்கு நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரும்போது அந்த கார்த்திக் என்ன வம்பெடுத்தான்னு சொன்னேன்ல. ஆமா, அன்னைக்கு தானே நீ அவனை அடிச்ச. ஆமா, அப்பதான் என்னோட பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கூட நான் செக் பண்ணேன், என் பர்ஸ் இல்ல. அப்படின்னா உன் பர்ஸ யாரோ எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இருக்கும். என்ன அந்த கேஸ்ல வேணும்னே யாரோ மாட்டி விட்டுருக்காங்க மாயா. நம்ம குடும்பத்துல இருந்து என்ன பிரிக்கிறதுக்கு தான் யாரோ அதை பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. குடும்பத்துல இருந்து மட்டும் இல்ல, தனா கிட்ட இருந்தும் யாரோ உன்னை பிரிக்க பாக்குறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் மட்டும் இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம குடும்பத்துக்கு தானே மாயா அவமானம். அப்புறம் மாமா என்ன மொத்தமா வெறுத்துருவாரு. அப்படி எதுவும் நடக்காது கதிர், நான் இருக்கேன்ல. நீ வரி பண்ணாத. எப்படியாவது உன்னை நான் வெளியில கொண்டு வந்துருவேன். நீ தைரியமா இரு.